கலைஞர் ஐயா, அடுத்து ஸ்டாலின் ஐயா, அடுத்து உதயநிதியா அவங்களுக்கு அடிமைகள் தான். நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் அடிமைகள்னே சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. வந்து சுயமரியாதை கழகம்னு இவங்களை எதுவும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொத்தடிமைகள்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இவங்களுக்கு என்ன பெருமை அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் முடியல. தமிழுங்கிறது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி பேசினாரா இல்லையா அவர்? அப்புறம் நீங்கள் வந்து திருக்குறள் வந்து என்ன சொன்னார்? தங்கத்தட்டில் வச்ச மொளம்னாரு. வீட்டில் வந்து வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷில் பேசு, தமிழில் பேசாத அப்படின்னு சொன்னவர் தானேங்க அவரு. என்னங்க நீங்க பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? எந்த வகையிலுமே எதுலையுமே இல்லாத ஒரு மனுஷனை வந்து நீங்க அப்படியே தூக்கி போட்டு மேலே கொண்டு போய் வச்சு ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சுட்டு இருப்பீங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் சீக்கிரமாக ஆக்குங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் விருது வாங்கிய பழனி மாணிக்கம் அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாரு ஸ்டேஜ்லேயே. எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய நிதி, உதயமான புதிய நிதி, உதயநிதி உதயநிதி. நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். மிஞ்சி மிஞ்சி பேர காரி துப்புவாங்களா? துப்புறா சோறுதான் திங்கிறியா இல்லை பீங்கிற பேப்புன்னு இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையா. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதுதான் தெரிஞ்சு போச்சு. அது குடும்ப கட்சி, அது குடும்பத்துக்குன்னு எழுதி கொடுத்துட்டாங்க அந்த திமுகவை. அதில் என்ன விஷயம்? இதுக்கு தான் அதான் சொல்லிட்டாரு, இன்னும் வழுத்திருக்கு பழுக்கலன்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருந்தார். இப்படி நாங்களாக கொண்டு வரல, தொண்டர்களோட வலுக்கட்டாயத்தின் பேரில் கத்தி கதறி கண்ணீரால் எங்கள் கால்களை கழுவி ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அதனால நாங்கள் கொண்டு வரோன்ற ஒரு பில்டப்புக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நான் அரசியலை நீடிக்கிறதுல முடிவு பண்ணிட்டேன். அது என்னங்க நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டாம்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. நீங்க அவங்கள தான் கொண்டு வர போறீங்கன்னு தெரியும். எதுக்கு இந்த பில்டப்பு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொடுத்து? நீ அவங்க தான் சொல்லிட்டாங்களே உதயநிதி வரைக்கும் நாங்கள் தான்ட்டு அந்த இதிலே பேசுகிறவர் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் கொத்தடிமைகள்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ நான் பலாருன்னு அறிவேன், மூடின்னு வாங்கிக்கணும். நீ அடி செல்லும். இதை விட வேற என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு கட்சிக்காக நாங்கள் உழைக்கிறோம், அந்த சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறோம், மக்களுக்காக வேலை செய்கிறோங்கிறது வேற. கலைஞர் ஐயா, அடுத்து ஸ்டாலின் ஐயா, அடுத்து உதயநிதியா அவங்களுக்கு அடிமைகள் தான். நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் அடிமைகள்னே சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்கிறீங்களே. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வு போதும் பால் பிடிப்பார் வந்து சுயமரியாதை கழகம்னு இவங்களை எதுவும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொத்தடிமைகள்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இவங்களுக்கு என்ன பெருமை அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அதுதான் வேற வேலை கிடையாதுங்க. ஏங்க இதை தான் சொல்கிறாங்க, திமுகன்றது வந்து உங்கள் குடும்ப சொத்து கிடையாது. கடைக்கோடி தொண்டர்கள்ட்ட கூட 1 ரூபா 2 ரூபா வந்து குண்டியலை குலுக்கி நிதி திரட்டி அதுல உருவான இயக்கம் அது. என்ன நீ பெரிய தொண்டை தினம் 5 ரூபா டீ ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படிதான் சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. கடைக்கோடி தொண்டை ஒருத்தன் வந்து போஸ்டர் ஓட்டி சைக்கிளில் போயிட்டு உங்களுக்கெல்லாம் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தான்ல கோடி கட்டிக்கிட்டு. அப்போ அவன் இன்னும் அந்த கடைக்கோடியிலேயே அதே குடிசையில் கிராமத்தில் அப்படி தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஏழை படிக்காதவனாவே இருக்கணும், அப்போதான் அவங்க எப்பவும் பணக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்காதவங்களை எப்பவும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஜாதி பேர்லையும் மதத்து பேர்லையும் ஓட்டு வாங்குவாங்க. அதனால தான் 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், மக்கள் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னார். நீங்கள் எந்த இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு மொழிப்போர் அப்படின்னு சொல்லி அறிவித்து எத்தனை பேர் தீக்குளிச்சு இறந்து போனாங்க.
அவங்களோட வாரிசுகள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. நான் நெருப்புல குளிர் காஞ்சு தானே இன்னைக்கு இந்த திமுகங்கிற ஒரு கட்சியே ஆட்சிக்கு வந்தது அந்த மொழிப்போரில் தீ குளிச்சவங்களோட அதுதான். ஆனால் இன்னைக்கு நீங்களே சிபிஎஸ்சின்னு ஒரு ஸ்கூலை நடத்திக்கிட்டு அதில் இந்தியை சொல்லி கொடுத்துட்டு உங்கள் திமுகவில் இருக்கிற அத்தனை பேரோட குழந்தைங்களும் ஹிந்தி படிக்குது. நேற்றுக்கு பெரியாரோட பிறந்தநாள், மோடி அவர்களோட பிறந்தநாள். சரி, மோடி அவர்கள் பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடினா கூட பரவாயில்ல. ஆனால் பெரியாரோட பிறந்தநாளை பெரியாராவது மயிராவதுன்ற அளவுக்கு ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணுற அளவுக்கு கொண்டாந்து வச்சிருக்கீங்க. அம்மா அம்மா டேய் இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. டேய் டேய் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க நல்லது இல்ல. டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. அதே மாதிரி பெரியார் அவர்கள் பெண்களுக்கு எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க கொடுக்குற பில்டப் என்னன்னா பெரியார் இல்லாம இங்க தமிழக அரசியலே கிடையாது. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய இங்க பெரியாரையும் தாண்டி இந்த தமிழகத்துக்காக தமிழுக்காக உழைத்தவர்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. தமிழுக்கும் வந்து பெரியார் வந்து என்ன செஞ்சார் சொல்லுங்க பாப்போம். நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னைய. தமிழ்ங்கிறது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி பேசினாரா இல்லையா அவரு? அப்புறம் நீங்க வந்து திருக்குறள் வந்து என்ன சொன்னாரு? தங்க தட்டுல வச்ச மலம்னாரு. குறளா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. வீட்டுல வந்து உன் வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசாத அப்படின்னு சொன்னவர் தானேங்க அவரு. கம் டு மை மூஞ்சிய பாரு செரு பிஞ்சிரும். வா நவலிய கடை சொல்றேன். ஹே ஹே சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ 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 போ. அப்புறம் நீங்க எப்படிங்க அவர் வந்து தமிழ் தலைவர் சொல்றீங்க? தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் நீங்க எப்படிங்க சொல்றீங்க? எந்த கடவுள்களுக்கு நாங்க வந்து போய் நாங்க வந்து தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு படைச்சோம்னா இது அந்த சாமி வந்து சாப்பிடுமான்னு கேள்வி கேட்டீங்க. நீங்களே போய் அங்க வந்து தேங்காய் வாழைப்பழம் வச்சு படிக்கிறீங்க, டெய்லி தயிர் வடை வைக்கிறீங்க சமாதியில. அப்பா அப்பா உன் பெத்த உள்ள கை நிறைய சம்பாதிக்கிறத அணிவிக்க கொடுத்து வைக்காம போயிட்டேப்பா. நீ போனாலும் பரவாயில்ல, அம்மாவை வேற கூட கூட்டி போயிட்டேப்பா. அப்ப இந்த மாதிரி என்ன எதெல்லாம் ஏத்தீங்களோ அந்த மூடத்தனத்தெல்லாம் நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன அவங்களோட சித்தாந்தம் கொள்கை என்ன பண்ணிட்டார் பெரியாரிங்க? நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. ஏய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். நாகம்மை அவங்களோட முதல் மனைவி. அவங்களோட வந்து இவர் போய் ஒரு இந்த பாலத்து அடியிலலாம் வந்து பல பெண்களோட வந்து இருப்பாராம். அப்ப அவரோட மனைவியை வந்து உணவு சாப்பாடு வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு வர சொல்லுவாராம். ஒரு மனைவிக்கு இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். இவர் வந்து பெண்ணிய போராளியா அவரு? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. இதுதான் பெண்ணிய கருத்துக்கள். இதுதான் வந்து பெண்ணியம் வந்து சொல்லி கொடுக்குறீங்க. இந்த கருத்துக்கெல்லாம் இப்போ திமுகவில் இருக்கிறவங்களோ திகால இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களுக்குலாம் செஞ்சா விட்டுருவாங்களா? உனக்கு வந்து ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னி. என்னங்க நீங்க பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? எந்த வகையிலுமே எதுலையுமே இல்லாத ஒரு மனுஷனை வந்து நீங்க அப்படியே தூக்கி போட்டு மேலே கொண்டு போய் வச்சு ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சுட்டு இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல உள்ள போயிருவேன்.